யோகி பாபு பற்றி சமீபத்தில் பல காணொலிகள் வந்துகிட்டே இருக்கு. உண்மையாலுமே யோகி பாபு காமெடியான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து வந்து யோகி பாபு காமெடின்னு கிடையாது. யோகி பாபு நடிக்கிறதுக்கு சிரிப்பே வராது. கவுண்டமணி, செந்தில், வடிவேலு சொல்லிக்கிட்டே போகலாம். நாகேஷ் எல்லாம் கலக்குன்னு கலக்குனாங்க. காமெடி பிரமாதமாக பண்ணி வந்த இடத்துல இன்னைக்கு வந்து பெருசாக காமெடியே பண்ண மாட்டார். நீங்கள் ஓப்பனாக சொன்னால் யோகி பாபு பெருசாக காமெடியும் பண்ண மாட்டார். நம்மளை வந்து இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமோ நம்மளை வந்து காமெடினா ஒத்துக்கிட்டாங்க. எந்த கதையுமே இது வரைக்கும் யோகி பாபு கேட்டுட்டு இந்த கதை நல்லா இல்லைங்க, நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதே கிடையாது. எல்லா கதையும் நான் ஓகே சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அட்வான்ஸ் வாங்கிக்குவார். நம்மளை வந்து காமெடினா ஒத்துக்கிட்டாங்களே, நம்ம பண்ணுறது காமெடிங்கிறாங்களே, நம்ம பண்ணுறது பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. அந்த குறுகிய காலம் தான் அது நிலைக்குங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால் வந்து இந்த காலத்துக்குள்ளே நம்ம சம்பாரிச்சிடணும். ஒரு விஜய் மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார் படங்களுக்கே யோகி பாபுவால் தேதி கொடுத்துட்டு சரியாக போக முடியல. அவர் தெரியல ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது. அதாவது வந்து அவர் பண்ணுறது காமெடியா, அவர் பண்ணுறதை ரசிக்கிறாங்களா, இதெல்லாம் அவருக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், நம்ம பண்ணுறதை ரசிக்கிறாங்கன்னு அவர் நினச்சிக்கிறாரு. படத்துக்கு வந்து ஒரு காமெடியன் வந்து தான் ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் வந்து ப்ரொமோட் பண்ணால் போதும். அந்த ஹீரோ ஹீரோயின் வராங்கன்னா பல நேரங்களில் பல ஹீரோ ஹீரோயின்ஸ் வரதே கிடையாது. இப்போ நயன்தாரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொந்த படம் எடுத்தால் ப்ரொமோஷன் போகிறாங்க, அவங்க வெளிப்படத்தில் நடித்தா ப்ரொமோஷன் போகிறதில்ல. இது ஒரு என்ன மாதிரியான மென்டாலிட்டி? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன் ரீசென்ட் டைம்ல ஆக்டர் யோகி பாபு சார் மேல வந்து ஒரு சில பேர் வந்து கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க. அதாவது ப்ரொமோஷனுக்குலாம் சரியா வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே அவர் சரியா ப்ரொமோஷன் போக மாட்டாரா, இல்ல அவர் மேல இருக்கக்கூடிய எடுத்து வைக்கிற இந்த விஷயங்கள்லாம் உண்மைதானா சார்? நிறைய வந்து யோகி பாபு பற்றி சமீபத்தில் பல காணொலிகள் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. உண்மை என்ன அப்படின்னா, யோகி பாபு வந்து ஒரு இன்னசென்ட்டான பர்சனாலிட்டி. அதுதான் உண்மை. அதாவது வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த சினிமாவில் வரணுங்கிறதுக்காண்டி பல போராட்டங்கள், அதாவது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு சும்மா டைலாக்கே இல்லாமல் கூட்டத்தில் ஓடி வர மாதிரி, இந்த மாதிரி எத்தனையோ படங்களில் நடித்து அதாவது இந்த மாதிரி காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது கடந்து நமக்கு இதுக்கப்புறம் ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த நம்பிக்கை வச்சு சினிமாவை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வர்றார் யோகி பாபு. யோகி பாபு ஆகட்டும், சந்தானம் ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. தொடர்ந்து பல முயற்சிகள், சூரிய ஒரு பக்கம் முயற்சி பண்ணார், சந்தானம் ஒரு பக்கம் முயற்சி பண்ணார். ஆனால் யோகி பாபுவோட முயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான முயற்சி. அதாவது அந்த மாதிரியான ஒரு முயற்சி கிடைச்சி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து காமெடியான ஒத்துக்கிறாங்க. உண்மையாலுமே யோகி பாபு காமெடியானு கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து வந்து யோகி பாபு காமெடின்னு கிடையாது. யோகி பாபு நடிக்கிறதுக்கு சிரிப்பே வராது, அது வேறு விஷயம். ஆனால் வந்து யோகி பாபு வந்து தமிழ் சினிமாவில் காமெடி பஞ்சம் யாருமே இல்லை. ஒரு கவுண்டமணி, செந்தில் இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. சந்தானம் ஹீரோவாக மாறிட்டார், சூரி ஹீரோவாக மாறிட்டார். வடிவேலு வந்து நீங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல ஆட்டிடியூடு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா முச்சான்னு ஏதோ ஒன்று பேசி என்னென்னமோ பண்ணி, அதாவது வந்து சினிமா வந்து சினிமாவில் அவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சு கொண்டாடிச்சு வடிவேலுவை. அப்படிப்பட்டவர் தன்னுடைய சொந்த நடவடிக்கை ஆட்டிடியூட்னால அவர் சினிமா விட்டு ஒதுக்கப்பட்டார், அப்படி தான் நம்ம சொல்லணும். அவரும் போனதுக்கப்புறம் டோட்டலாகவே அந்த இடத்துல ஒரு வேக்யூம்னா ஒரு வேக்கன்சி இருந்துச்சு. அந்த வேக்கன்சிக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக யோகி பாபு உட்காந்துட்டாரு. யோகி பாபு உட்காந்தோன்னே எல்லாருமே வந்து இப்போ தமிழ் சினிமாவில் காமெடியன் யாருன்னா யோகி பாபு தான். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுருளிராஜன், பல வி.கே. ராமசாமி, இன்னும் நம்ம கவுண்டமணி, செந்தில், வடிவேலு சொல்லிக்கிட்டே போகலாம். பல காமெடி நடிகர்கள் கலக்குனாங்க, கலக்குன்னு கலக்குறாங்க. நாகேஷ் எல்லாம் கலக்குன்னு கலக்குனாங்க. அவங்கெல்லாம் இப்படி வந்து சினிமாவில் அப்படி பல நேரங்களில் கலக்கி வந்து சினிமாவை காமெடி பிரமாதமாக பண்ணி வந்த இடத்துல இன்றைக்கி வந்து பெருசாக காமெடியே பண்ண மாட்டார். நீங்கள் ஓப்பனாக சொன்னால் யோகி பாபு பெருசாக காமெடியும் பண்ண மாட்டார். யோகி பாபு பெருசாக காமெடி பண்ண மாட்டார். ஆனால் யோகி பாபு என்னென்னா நம்மளை வந்து இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமோ நம்மளை வந்து காமெடினா ஒத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து அதாவது வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, ஒரு கலைஞனுக்கு தன்னுடைய திறமை மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த பயம் வராது. ஆனால் தன்னுடைய ஒரு கலைஞனுக்கு அந்த திறமை மேலே நம்பிக்கை இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும். யோகி பாபுக்கும் அந்த பயம் இருக்குது. என்ன பயம்னா, இப்போ ஒரு இயக்குனர் போய் கதை சொல்கிறார், சார் இந்த கதை எப்படி சார், இந்த பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னா, எந்த கதையுமே இது வரைக்கும் யோகி பாபு கேட்டுட்டு இந்த கதை நல்லா இல்லைங்க, நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதே கிடையாது. எல்லா கதையும் நான் ஓகே சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அட்வான்ஸ் வாங்கிக்குவார். இப்போ 365 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணுவார், கிட்டத்தட்ட 500 நாட்கள் நடிக்கிற மாதிரி தேதியை கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிறார்.
ஸோ எப்படி நடிக்க முடியும்? நடிக்க முடியாது. இங்கே ஓட அங்கே ஓட அங்கே ஓட இங்கே ஓட, அவனுக்கு பாதி நாள் ஓட இவனுக்கு பாதி நாள் ஓட, இதுக்கு நடுவில் டப்பிங் பேசணும், டப்பிங் பேச அதை பேச. யோகி பாபுலாம் தூங்குறதே கிடையாது. சொல்லப்போனால் யோகி பாபுலாம் தூங்குறதே கிடையாது. என்னென்னா நான் சொன்ன மாதிரி நம்மளை வந்து காமெடினா ஒத்துக்கிட்டாங்களே, நம்ம பண்ணுறது காமெடிங்கிறாங்களே, நம்ம பண்ணுறது பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. அந்த குறுகிய காலம்தான் அது நிலைக்குங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால் வந்து இந்த காலத்துக்குள்ளே நம்ம சம்பாரிச்சிடணும், ஒரு ரவுண்டு வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிடணும். இந்த கேப் கொடுத்து நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் ஒரு மாதம் சுவிட்சர்லாந்துக்கு ஹாலிடே போகிறேன் அப்படி இப்படிலாம் சொன்னால் அவரோட கதை என்ன ஆகுறது? அந்த 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 மாதிரிலாம் இல்லாமல் கடுமையாக பயங்கரமான யோகி பாபு வந்து உழைக்கிறார் சினிமாவில், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்படி எல்லா பக்கமும் தேதியை கொடுத்துட்டு உழைக்கும் போது அவரால் பார்த்தீங்கன்னா விஜயே என்ன சொல்லியிருந்தார் பிகில் படம் ஆடியோ ரிலீஸில், நான் யோகி பாபுவோட நடித்ததோட யோகி பாபுவோட டூப்போட நடித்தது தான் பல நேரங்களில் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? அப்படின்னா என்னென்னா விஜய் மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார் படங்களுக்கே யோகி பாபுவால் தேதி கொடுத்துட்டு சரியாக போக முடியல. காரணம் என்னென்னா இத்தனை படங்கள் கமிட் பண்ணி வைக்கிறார், இத்தனை இடங்களுக்கு போகிறார், இத்தனை மாதிரியான படங்களை நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் இந்த மார்க்கெட்டை தக்க வைக்கணும், நம்ம ஓடணும், நம்ம உழைக்கணும். அது என்னைக்கு இந்த மார்க்கெட் சரிஞ்சிடும்னு தெரியாது, ஆனால் அதுக்குள்ளே கோடிகளை சம்பாரிச்சிடணும், செட்டில் ஆயிடணுங்கிற எண்ணம் வந்துச்சு. தப்பு கிடையாது, அதெல்லாம் நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்குமே சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு வெளிச்சம் இருக்குது தான், அந்த வெளிச்சத்துக்குள்ளே நம்ம வந்து சம்பாரிச்சுக்கிட்ட தான் உண்டு. அதே மாதிரி யோகி பாபுவும் நினைக்கிறார். இப்போ யோகி பாபுலாம் ஆட்ராசிட்டி பண்ணுறாரு, திமிர் பண்ணுறாரு, அதெல்லாம் கிடையாது. யோகி பாபு ஒரு வெள்ளந்தியான மனுஷன். அதாவது வந்து யோகி பாபுவே சொல்லுவார் ஒரு விஷயம், கேமராக்கு இப்போ ஒரு டைரக்டர் சொல்லியிருக்காரு, அதாவது வந்து இந்த மாதிரி சார் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒன் மோர் போடலாமா அப்படின்னு கேட்டுக்காரு. அவர் யோகி பாபு சொல்லியிருக்காரு, நான் நடிக்கிறதாப்பா காமெடி, நான் நடிச்சா எல்லாரும் பார்ப்பாங்கப்பா, நான் நடிச்சா சிரிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரிச்சுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவரே சிரிச்சுக்கிறப்ப அதை பார்த்தா தான் சிரிப்பாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து அவர் தெரியல ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது. அதாவது வந்து அவர் பண்ணுறது காமெடியா, அவர் பண்ணுறதை ரசிக்கிறாங்களா, இதெல்லாம் அவருக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், நம்ம பண்ணுறதை ரசிக்கிறாங்கன்னு அவர் நினச்சிக்கிறாரு. அந்த மாதிரி வெள்ளந்தியாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இப்போ ஜாம்பின்னு ஒரு படம், அது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோகி பாபு ஹீரோவாக நடித்தார். அந்த படத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய நண்பர் தான். அந்த ஷூட்டிங்கு நான் விஜிபிக்கு போயிருந்தேன். யோகி பாபு பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட நைட்டு 12:30 மணிக்கு வராரு. ஒரு ½ அன் ஹவர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, அந்த லைட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அப்போ யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே ஒரு திண்டு மாதிரி இருக்குது, சும்மா துண்டை விரிச்சிட்டு படுத்து தூங்குறார். சாதாரணமாக துண்டை விரிச்சிட்டு படுத்து தூங்குறார். அப்போ எவ்வளோ சிம்பிளான ஆளாக இருந்தால் இதெல்லாம் செய்ய முடியும்? அந்த மாதிரி நடித்து சாதாரணமாக ஒரு இதை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா என்ன தெரியுமா, அதாவது வந்து ஒரு படிப்பு அப்படிங்கிற சொல்லுவாங்கள்ல, படிப்பறிவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப கம்மி. அதே மாதிரி கஷ்டங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒவ்வொரு காலகட்டமாக துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சு வந்ததுனால இப்படி ஒரு வெளிச்சத்தை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்காண்டி ஓடுறார். அந்த நேரத்தில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார், அதுக்காண்டி ஓடுறார். மற்றபடி வந்து யோகி பாபா அட்ராசிட்டி பண்ணுறாரு, திமிரு பண்ணுறாரு, அதெல்லாம் உண்மையே கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஆடியோ ரிலீஸ்க்கு வரதில்லை அப்படின்னும் போது, ஒரு படம் வந்து யோகி பாபு ஒரு நாளில் 3 படம் நடிக்கிறார், ஒரு வாரத்தில் 7 படம் நடிக்கிறார். மாற்றி 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 ஷிஃப்ட் சிஸ்டம் மாதிரி போகிறாரு, தூங்காமல் சாப்பிடாம. அப்படி இருக்கும்போது இந்த ஆடியோ ரிலீஸ்க்கெலாம் வரதுக்கு அவருக்கு எங்கே டைம் இருக்கும்? நியாயம் தானே அது. அவரால் எப்படி வர முடியும்? அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு, ஓடிட்டு இருக்கு. ஏதாவது வாய்ப்பு இருந்தால் டைம் இருந்தால் வரேன்னு தான் ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் ஒரு மேடையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஏதாவது எனக்கு சந்தர்ப்பம் இருந்தால் டைம் இருந்தால் நான் வந்து தான் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் மேலே ஃபால்ட்டே கிடையாது. ஒரு சில பேர் வந்து புரிஞ்சுக்காம ஸ்டேஜில் பேசுகிறதா மற்றவங்கள்ட்ட போய் சோசியல் மீடியாவில் போய் சேர்ந்துருது. யோகி பாபு வந்து அவரையே அவர் புரிஞ்சிக்கல, அப்படி தான் நான் சொல்லணும். அதாவது வந்து அவருடைய நிலை என்னங்கிறது அவருக்கே தெரியல. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிறார், நம்ம தான் பெரிய காமெடி நடிகர்னு நினச்சிக்கிறாரு. ஒரு இன்னசென்சி தான், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு இன்னசென்சி தான். அதாவது வந்து இந்த காலத்தோட ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அவர் இயல்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர் தான். எல்லாத்துலேயும் நல்லா பழகுவார், எல்லாத்துலேயும் அன்பாக பழகுவார். இன்னும் சொல்லப்போனால் கடவுள் பக்தி ஜாஸ்தி. அதாவது வந்து நிறைய கயிறெல்லாம் கையில் கட்டியிருப்பார், பார்த்துருக்கீங்களா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போய் கயிறு கட்டிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி தெய்வ பக்தி ஜாஸ்தி. அதாவது வந்து நம்ம நிறைய நண்பர்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இப்போ யோகி பாபு கஷ்டப்படுற காலத்தில் நிறைய பேர் வந்து இயக்குனராக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு ஆரம்ப காலத்தில் வந்ததுக்கு மகாபிரபுலாம் ஒரு படம் நடிச்சார் இல்லையா, அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் வந்து யோகி பாபுவோட நண்பர், கூடவே ஒரே ரூமில் இருந்தவங்க. இவர் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சோன்னா அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் நடிக்கிறேன் படம் நடிச்சு கொடுத்துருக்காரு. யோகி பாபு நடிக்கிற எல்லா படமும் ஓடுதா அப்படின்னா அது வேற விஷயம். யோகி பாபு நடிக்கிற படமெல்லாம் காமெடி
காமெடி படமானா அது வேற விஷயம். ஆனால் யோகி பாபு நடிச்சா வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பல பேருக்கு யோகி பாபு வந்து துணை நின்று நடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ அவரை பத்தி சொல்ற விஷயம் எல்லாம் ஃபேக் தான். அவர் கரெக்ட். அவரை பத்தி இந்த ஆட்டிடியூடா பிஹேவ் பண்றாருன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து உண்மையாலுமே ஃபேக் தான். அவர்கிட்ட ஆட்டிடியூடா பிஹேவ் பண்றதுனால என்னன்னே தெரியாது. ஆனா வந்து என்னன்னா அவர் பண்றதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது வந்து சேஷ்டைகள்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நான் சொன்னேன்ல, நான் தான் பெரிய காமெடி நடிகன்னு சொல்லி அவரே சிரிச்சுப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்க்கும்போது ஆட்டிடியூட்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆட்டிடியூட்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அதாவது காமெடியா பண்ற சில விஷயங்கள் கூட சில நேரங்கள் அது இல்ல வெள்ளந்தியா பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, வெள்ளந்தியா பண்ற சில விஷயங்கள் கூட அந்த மாதிரி மாறிடுது. அவரை வந்து அவரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு நடிகர் பேர் சொல்லி அவரோட எனக்கு ஜாஸ்தி மார்க்கெட் அப்படின்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு அது அவர் பேசுறது கூட இருக்கவங்கலாம் சிரிப்பாங்க. அதாவது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியை சொல்லலை, ஒரு பெரிய நடிகரோட எனக்கு தான் பெரிய டிமாண்ட் அப்படின்னு அது வந்து கூட இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, சிரிப்பாங்களா இல்லையா? ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு இன்னசென்ட்டான. அப்புறம் ஒரு பெரிய நடிகை பேர் சொல்லி அந்த நடிகையே வந்து என்னை வந்து லவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவார். இப்போதான் சொல்லிப்பார். ஆனால் வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்ல மாட்டார், லைட்டாக ரகசியமாக சொல்லிடுவார். அதை நம்ம வந்து தவறாக புரிஞ்சுக்க முடியாது. என்ன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு படத்துக்கு வந்து ஒரு காமெடியன் வந்து தான் ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் வந்து ப்ரொமோட் பண்ணால் போதும். அந்த ஹீரோ ஹீரோயின் வராங்கன்னா பல நேரங்களில் பல ஹீரோ ஹீரோயின்ஸ் வரதே கிடையாது. இப்போ நயன்தாராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொந்த படம் எடுத்தா ப்ரொமோஷன் போறாங்க, அவங்க வெளிப்படத்தில் நடிச்சா ப்ரொமோஷன் போறதில்ல. இது ஒரு என்ன மாதிரியான மென்டாலிட்டி? அவங்கள நம்ம குறை சொல்லி பேசினோம்னா தப்பு இருக்கு. இப்போ யோகி பாபு பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 24/7 வந்து பிஸியாவே இருக்காரு. பயங்கரமா பிஸியா இருக்கிற போது அவரால் வர முடியல. இன்னும் வெளிப்படையா நம்ம பேசணும் இல்லையா, அவரால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல, எதுவுமே கிடையாது. ஒரு டிராவலில் தான் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு. அடுத்த ஷூட்டிங்கில் போயிட்டு காஸ்டியூமை மாற்றி அங்கே நடிக்கிறார். இப்படி பிஸியா இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் ப்ரொமோஷனுக்கு வந்து நடிக்கிறதுங்கிறதுக்கு அவர் கஷ்டமா சூழ்நிலை. அதுதான் உண்மையை தவிர யோகி பாபு ப்ரொமோஷன் வர மாட்டேங்கிறாரு, ஆட்டிடியூட் காட்டுறாருலாம் கிடையாது. இதெல்லாம் மீறி நான் ஒரு விஷயம் சொல்றீங்க, ப்ரொமோஷனுக்கு வந்தாதான் அந்த படம் ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ப்ரொமோஷனுக்கு யார் வந்தாலும் வராட்டாலும் படம் ஓடும். நம்ம பொன்னியின் செல்வன் படம் எடுத்த போது சுஹாசினி வந்து பாருங்க, ஆந்திராவில் போய் இது உங்க படம், உங்க மண்ணோட படம், உங்களுக்காண்டி எழுதின கதை அப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணாங்க. என்னாச்சு, ஆந்திரா ஓடிச்சா பொன்னியின் செல்வன்? அப்படி கிடையாது. ப்ரொமோஷன் வந்து நெசசிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவை. இப்போ மாமன் ஒரு படம் வருது இல்லையா, சூரி படம். அது வந்து பார்த்தீங்கன்னா சூரி வந்து எல்லா பக்கம் போய் இறங்கி அடித்து ப்ரொமோஷன் பண்ணுறாரு. அதாவது இது வரைக்கும் பாண்டிச்சேரிக்கெல்லாம் போய் யாருமே ப்ரொமோஷனே பண்ணதில்லை. ஆனால் சூரி வந்து பாண்டிச்சேரிக்கெல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சந்தானம் அவருடைய படம் வருது, இந்த டிடி படம் வருது, நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையான தேவை தான். இப்போ சந்தான பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் ஒரு ஹீரோ, சூரிய பொறுத்த வரைக்கும் மாமன் படத்தில் ஹீரோ, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் மட்டும்தான் நடிக்கிறாங்க. சந்தானமும் ஹீரோவா என்ன பண்றாரு, அந்த படம் மட்டும்தான் ஹீரோவா நடிக்கிறாரு. பல படங்கள் கையில் இல்லை. இப்போ யோகி பாபு கிட்ட எத்தனை படம் இருக்குன்னா கிட்டத்தட்ட டஜன் கணக்கு, டஜன்லாம் கிடையாது, 15-20 படங்கள் கையில் இருக்கு. அப்படின்னு இந்த 15-20 படங்களுக்கு சுற்றி ரவுண்டு கட்டி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு ப்ரொமோஷனுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை. ப்ரொமோஷன் வந்து நெசசிட்டி தான். அதுக்கு நம்ம சமீபத்திய உதாரணம் சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலியை நம்ம சொல்லலாம். இப்போ சசிகுமார் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டே இல்லாத நடிகர், உண்மையை சொல்ல போனால் அதான் வெளிப்படையாகவே பேசணும்னா. அப்புறம் சிம்ரனை பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் நடிகைன்னா அவங்க ஃபீல்டிலே இல்லை. அவங்க ஏதோ ஆன்டி கேரக்டர், அம்மா கேரக்டர் ஏதாவது ஒன்று நடித்தாதான் உண்டே தவிர அவங்க ஃபீல்டே இல்லாத நடிகை. இவங்க 2 பேரையும் காம்பினேஷனில் வச்சுக்கிட்டு ஒரு 2 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அருமையான ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு அழகான ஒரு விஷயம். சிலோன்லேருந்து ஒரு அகதியாக வர்றாங்க, இங்கே என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, ஒரு பாம்பு அடிக்குது, அதனால் என்ன சிக்கல், இதெல்லாம் அழகாக ட்ராவல் பண்ணி இன்றைக்கி பாருங்கள். அந்த ரெட்ரோ படத்தோட ரிலீஸ் ஆகும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது சூர்யா படத்தோட ரிலீஸ் ஆகுது, இந்த படம்லாம் தாங்குமா, இந்த படத்தெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா, கொண்டாடுவாங்களா, யாருமே பார்க்க மாட்டாங்க, ஏன் இது இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க, இது தவறான ரிலீஸ் தேதியாச்சு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு தைரியத்தில் அந்த தயாரிப்பாளர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ரெட்ரோ படம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அந்த தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன தேட்டராக மாற்றி ரெட்ரோ ஓடிட்டு இந்த பெரிய தேட்டர்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு கொடுத்து இன்னைக்கு பெரிய கலெக்ஷன் பண்ணிட்டு. அது இல்லாமல் இதனுடைய சேட்டலைட்டு, இதனுடைய டிஜிட்டல் ரைட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது, ப்ரொடியூசர்கிட்ட இருக்குது. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றினோன்னா அதெல்லாம் பெரிய விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள்கட் ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு 4 கோடி ரூபா போட்டு எடுத்த படத்தில் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா லாபம் வந்தால் எது பெரிய வெற்றி படம்? இதுக்கெல்லாம் மீறி ப்ரமோஷனுங்கிறது வேணும் தான். ஆனால் ப்ரமோஷன்லாம் மீறி நல்ல படமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே ஆடியன்ஸ் வந்து அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, தேட்டருக்கு கூட்டமாக வந்து பார்ப்பாங்க. இந்த ரியாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம முதல்ல உணரணும். கண்டிப்பாக சார். ஸோ ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் முக்கியம் தான், அண்ட் அதை தாண்டி ஒரு நல்ல கதையும் வந்து தேவை அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.